கறி செய்ய போகிறோம். வாங்கோ இப்படி செய்யலான்னு பார்ப்போம். கால் இதை குறுக்க எல்லாம் வெட்டி வச்சுருக்குது. இதுக்குள்ள நாங்கள் இது உப்பு, மிளகாய்த்தூள், தயிர், எண்ணெய், வெங்காயம், உள்ளி, இஞ்சி, உள்ளி, பச்சை மிளகாய் இவ்வளோ தான் வேணும். இந்த இஞ்சி கிழவை 2 கரண்டி தயிர், 2 கரண்டி தயிர் போடுங்க. யாழ் சமையல் தூள் போடுங்க. உப்பு இவ்வளோந்தான். இதை நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு பின்னால் நீங்கள் ஊற வைங்க. நல்லா இல்லை இந்த காலை கண்ணக்க வெட்டணும். நீங்கள் எப்படி சின்ன சின்ன வெட்டால் உள்ளுக்குள்ளே எல்லாம் போகிறதுக்கு அப்படியே மூடி அரை மணி நேரம் வைப்போம். வாங்க இதுக்குள்ளே பெருசாக ஒன்றுமே போடுறே இல்லை. ஆக வெங்காயம் மட்டும்தான் வளர்க்க போகிறோம். எண்ணெயை விடுங்க. நீங்கள் பாதிக்கிற தூய் விடுங்க. எண்ணெயை 2 கரண்டி 2.5 கரண்டி விடுங்க. இதுக்குள்ள இந்த உள்ளியை போடுவோம். உள்ளி கண்ணீரை வடும் இதில் போடுவோம். கையோடைய வெங்காயத்தை போடுங்க. ஆனால் இது நல்லா சிவக்கணும். சிவக்க வறுக்கணும். பொரிக்கணும். பக்கத்தில் பொன்னிறமாக மட்டும் பக்கத்தில் பொன்னிறமாக மட்டும் கைவிடலாம். பொன்னிறமாக காட்டுங்க. நல்லா பொரிஞ்சிக்குது. மெல்லிய நெருப்பை விட்டுட்டு வதக்கி கொண்டே இருங்கோ. இப்போ நாங்களே இதை ஒன்றா போட போகிறோம். இதை கொஞ்சம் வதக்கி போட்டு அதை நல்லா கொஞ்சம் வதக்கி போட்டு இந்த இதை கழுவி இந்த தண்ணியை ஊற்றி விடுவோம். இதெல்லாம் இதை உப்பையும் போட்டு மூடிதான் தெரியும். வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் பால் நேரம் சுவமான வேலை பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஓட்டும் பார்த்து போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி கலக்க விட்டாது. கொஞ்சம் இவ்வளோத்தையும் கரைச்சி ஊற்றி போட்டு மூடி விடுக்கும். மெல்லிய நெருப்பில் அப்படியே விட்டுட்டு நீங்கள் போங்க. அது வச்சு அவிஞ்சு வச்சு அவிஞ்சு வச்சோம். நீங்கள் மூடி விடுங்க. வாங்க உப்பையும் மட்டும் போட்டு விடுவோம். பிரட்டி போட்டு ஒரு கத்திரட்டி போட்டு மூடி விடுங்க. தண்டை பாட்டில் தண்ணி விட்டு அவிஞ்சு பிறண்டு வேணும் உங்களுக்கு. வாங்க நாங்கள் போட்டதுக்கு ஒரு கான் திருப்பி இல்லை. இப்படியா திருப்பி விடுவோம். பாருங்க அதுக்காக நல்லா திருப்பி போட்டு நல்ல மெல்லிய நெருப்பு அப்படி இவ்வளோ தண்ணியும் இந்த இறைச்சி இழுத்து நல்ல உங்களுக்கு அந்த பொரிச்ச மாதிரி வரும். இப்போ தேங்காய் இல்லாத நேரமெல்லாம் சுவம் இப்படி வைக்கும். நல்ல மெல்லிய நெருப்பில் விட்டு விடுங்க. மூடுவோம். ஒரு நேரம் 10-15 நிமிஷத்துக்கு இடக்கிற பாருங்க. பார்த்துட்டு நல்லா வச்சு கொண்டு போவோம். திருப்புங்க. வாங்க இப்போ திறப்போம். பாருங்க என்ன மாதிரி இருக்கும். இதை தனியாக ரூம் எடுத்துருக்கிற பொம்பளை பிள்ளைகளோ ஆம்பளை பிள்ளைகளோ இதே மாதிரி கடையில் சாப்பிடாம இவ்வளோ சுவை சொல்லுங்க. நாளிச்சு போட்டு இதை போட்டு விட்றாங்க. உங்களுக்கு இன்னும் இன்னொன்று மட்டும் நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே மெல்லிய நேரத்தில் விட்டிங்கன்னா நல்லா வச்சு வரும். இப்போ இதுக்கு வாசம் ஒன்றும் போட தேவையில்லை. ஒரு கருவாவு துண்டு போட்டு விடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் மணங்குடம் தேவைங்க. இப்படியே மூடி போட்டு அடுப்படி காட்டி விடுவோம். கருவாடு காய்ச்சிட்டு காய்ச்சிட்டு எப்படியும்
மோடி அடுப்பது பாட்டி விடுவோம். வாங்க நிப்பாட்டம் திறப்போம். பாருங்க இதே மாதிரி செய்யணும். இப்படியே வரும். ஒரு ஆளுக்கு இப்படி ஒவ்வொரு துண்டாக எடுத்து போடலாம். இது தனியாக இருக்கிற ஆம்பளை பிள்ளைகளோ பொம்பளை பிள்ளைகளோ இது மாதிரி சமைச்சு சாப்பிடலாம். சுவை மணக்கும் விரல் நுனியில் கலை வண்ணம் எளிதாய் சமைத்து மகிழ்வாய் உண்ணும் யாழ் சமையலில்